செய்திகள் தொடர்கின்றன. நாள்தோறும் மனிதர்கள் தேவையற்றது என்று தூக்கி எறியப்படும் பல்வேறு வகையான குப்பைகளிலிருந்து நவீனமயமான ஆடைகள் பொலிவியாவில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இன்று உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருப்பது குப்பைகள். அளவுக்கு அதிகமாக குவிந்து மலை போல் காட்சியளிக்கும் அவைகளை என்ன செய்வதென்று தெரியாமல் பல்வேறு நாட்டு அரசுகளும் விழிப்பிதுங்கி நிற்கின்றன. அது மட்டுமல்லாமல் தற்போது கழிவுகள் என்னும் சீடிக்கள், கணினியின் பழுதான உதிரி பாகங்கள், பாப்கார்ன் பாக்கெட்டுகள் என நவீன உலக கழிவுகளும் பெருகிக் கொண்டேதான் செல்கின்றன. இந்நிலையில் பொலிவியாவில் உள்ள மசிடோ என்னும் ஆடை வடிவமைப்பாளர் இந்த குப்பைகளை மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். அதன் விளைவாக வீணான சீடிக்கள் மற்றும் பிரிண்டிங் கழிவுகள், தொழிற்சாலைகள் கழிவுகள் என பல்வேறு வகையான கழிவுகளை சேகரித்து அதிலிருந்து வண்ண வண்ண நவீன ஆடைகளை தயாரித்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தப்படும் கழிவுகளை தனியாக சேமித்து வந்தால் அதனை வைத்து இதுபோன்ற சிறப்பான ஆடைகளை தயாரிக்கலாம் என்றும் இதன் மூலம் சுற்றுப்புறத்தின் சீர்கேட்டை தவிர்க்கலாம் என்றும் கூறினார். திருச்சியில் மாநில அளவிலான பெண்களுக்கான ஜூனியர் கபடி போட்டி நடைபெற்றது. பெண்களுக்கான விளையாட்டு திறனை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே 38வது மாநில அளவிலான மகளிருக்கான ஜூனியர் கபடி போட்டி திருச்சி பெல் நிறுவன விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. திருவரம்பூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்து போட்டியினை துவக்கி வைத்தார். சென்னை, காஞ்சிபுரம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 32 மாவட்டங்களைச் சேர்ந்த ஜூனியர் மகளிர் கபடி அணிகள் இப்போட்டியில் பங்கேற்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். டீசல், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை தற்போதைக்கு உயராது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட 15,000 கோடி ரூபாய் மானியம் வழங்க மத்திய அரசு முன்வந்துள்ளது. வீட்டு உபயோகத்திற்கான மின்சார கட்டணம் 74%லிருந்து 110% வரை உயர்த்தப்படலாம் என தெரிகிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் தாங்கள் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து காங்கிரஸே முடிவு செய்யட்டும் என்றும் தங்களுக்கு அவர்களின் தயவு தேவையில்லை என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஓட்டுக்கு பணம் அளிக்கப்பட்ட விவகாரத்திற்கு மூளையாக சோனியா காந்தியின் அரசியல் ஆலோசகர் அகமது படேல் செயல்பட்டுள்ளார் என்றும் அதற்கான ஆதாரம் தங்களிடம் உள்ளதாகவும் பாஜக தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.